Hi dears, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேட்டிருந்தா என்னோட சீக்ரெட் லிப் பாம் வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி லிப் பாம் மேக் பண்ணி கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் நீங்க லிப்ஸ்டிக் போடணும்ங்கற எண்ணமே உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு நம்மளோட லிப் பாமே லிப்ஸ்டிக் மாதிரி சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நாம என்னோட லிப் பாம் மேக்கிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்த்தறலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த லிப் பாம் செய்யிறதுக்கு உங்களுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படாது. எல்லாமே வீட்ல இருக்க பொருளை வச்சு மட்டும் தான் பண்ண போறோம். அதுல மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக். நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா நிறைய லிப்ஸ்டிக் வாங்கி வச்சிருப்போம். எதுக்காக காசு போட்டு வாங்கி இருக்கணும் தெரியாது. அதை நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம். அதை நம்ம அப்படியே ஏதாவது ஒரு பேக்குள்ளயோ ஏதாவது டப்பாக்குள்ளயோ போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாம ஏதாவது லிப்ஸ்டிக் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு என்ன ஃபிளேவரா வேணாலும் இருக்கலாம். நியூட் கலரா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி நல்லா பிரைட் கலர்ஸா இருக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஓகே, லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அடுத்து ஷியா பட்டர். இந்த ஷியா பட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்க இருக்க இடத்துல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இந்த ஷியா பட்டருக்கு எல்லா கடையும் ஏறி இறங்கியும் எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதனால இதை நான் அமேசானில் போட்டு தான் வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் இதனோட ப்ரைஸ் இதில் போடல. எனக்கு அமேசானில் கண்டிப்பாக இது ஆஃபரில் தான் இருக்கும். எப்படியும் நான் அதிக ரேட்டில் இருக்கிறத நான் வாங்க மாட்டேன். கம்மியான ரேட்டில் தான் நான் இதை வாங்கியிருப்பேன். இந்த பிக் பார்த்துக்கோங்க. இது கம்மியாக இருந்ததுன்னா இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அடுத்து இந்த ஆல்மண்ட் ஆயில். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஆல்மண்ட் ஆயில் வாங்கிக்கோங்க. இந்த ஆல்மண்ட் ஆயில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வீட்டில் கோகனட் ஆயில் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. எதுவுமே நீங்கள் கஷ்டப்பட்டு போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. வீட்டில் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன். இப்போ நம்ம இந்த 3 ப்ராடக்ட்டை வச்சு மட்டும் தான் நம்ம லிப் பாம் மேக் பண்ண போறோம். அதே எப்படி இந்த 3 ப்ராடக்ட்டை வச்சு மட்டும் நீ லிப் பாம் மேக் பண்ண முடியும்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நீங்க சந்தேகப்படுறது எனக்கு புரியுது. ஆனா என்ன நம்புங்க, நம்ம வெறும் இந்த 3 ப்ராடக்ட்டை வச்சு மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டான ஒரு லிப் பாம் நம்ம மேக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸ்லயே நான் ஒரு முக்கியமான ஐட்டத்தை கொண்டு வர மறந்துட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா லிப் பாம் பாக்ஸ். லிப் பாம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அதில் கம்மி ப்ரைஸாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு சின்ன கண்டெய்னர் வச்சிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் கடையில் வாங்கி லிப் பாம் யூஸ் பண்ண அந்த எம்டி பாக்ஸ் இருந்தால் அதை நல்லா கழுவி தொடச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி நம்ம லிப் பாம் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லிப்ஸ்டிக் வந்துச்சு, வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிப் பாம் மேக் பண்ண ரெடி ஆகிட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமாக இருக்க ஒரு குண்டா எடுத்துக்கோங்க. குண்டா எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை சூடு பண்ணி விட்டுருங்க. தண்ணி சூடாகிறதுக்குள்ள பவுலில் நம்ம லிப் பாம்க்கு தேவையானதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை சில்வர் இருந்தால் சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது உங்ககிட்ட கண்டெய்னர் ஒரு 2-3 இருக்குது, நான் ஒட்டுக்கா பண்ணி வச்சுக்கிறேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஷியா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஷியா பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நானே ஓனாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷியா பட்டர் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் லிப் பாம் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷியா பட்டரும் ஆல்மண்ட் ஆயிலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, தெரியுதா? நீங்கள் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுலை அந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி விடுங்க. ஷியா பட்டர் வந்து நல்லா கரையணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஷியா பட்டர் கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி விட்டே இருங்க. ஷியா பட்டர் கரையணும். ஷியா பட்டரும் ஆல்மண்ட் ஆயிலும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்சிங் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், ஷியா பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஷியா பட்டர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி ஆயிலி ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம இந்த லிப்ஸ்டிக் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைட் கலர்ஸாக இருக்கிறது பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே இந்த லிப் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த லிப் கலர் வந்து இந்த ஷியா பட்டரோடையும் ஆல்மண்ட் ஆயிலோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக கலர் வந்துருக்குல்ல? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்புறீங்களா 100% ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத? இன்னும் ஃபைனல் லுக் பார்த்தா தான் உங்களுக்கு இன்னுமே நம்பிக்கை வரும். ஓகேங்களா? செம்மையாக வந்திருக்குல்ல? பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் பிங்க் கலரோ இல்லை நியூட் கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா நியூட் கலர் லிப்ஸ்டிக் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம். இந்த மாதிரி நல்லா ஆயிலோடையும் நம்ம கூட ஷியா பட்டரோடையும் இந்த லிப்ஸ்டிக் நல்லா மெல்ட் ஆகிடணும். இப்போது மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம்.
இதாங்க இந்த கண்டெய்னர் தான் நான் அமேசானில் வாங்கியிருந்த லிப் பாம் கண்டெய்னர். இது ஒரு 5 ml இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் வேணும்னா நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம். அமேசான்லேயே இருக்குது. இப்போ நம்ம இந்த கண்டெய்னரில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க லிப் பாமை ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நானே தனியாக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு கையில் ஃபோனோட நான் லிப் பாமை இதில் ஊற்ற ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக லிப் பாம் கீழே கொட்டி வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் இந்த கண்டெய்னரில் லிப் பாமை ஊற்றிட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான் டியர்ஸ். இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ண லிப் பாமை கண்டெய்னரில் ஊற்றியாச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கனாலே போதும். இது நல்லா இறுகி உங்களுக்கு அழகான லிப் பாம் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம லிப் பாம் மேக் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிப்ஸ்டிக்கான அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னும் ரூம் டெம்பரேச்சரில் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஓகே, அதுக்குள்ளே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்க லிப் பாம் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா? கிளியராக தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், இதனோட கலர் காட்டுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஓ, இது பார்த்தீங்களா கலர் எப்படி தெரியுது? பார்த்தீங்களா? இதை நீங்கள் லிப்க்கு போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு லிப்ஸ்டிக்கே தேவைப்படாது. ஓகே, இங்கே பாருங்கள். இன்னும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மேக் பண்ணி பாருங்கள். மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களோட சந்தேகம் தீரும். நான் சொன்னாலும் உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் பண்ணி பார்த்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் நம்ப முடியும். அது எனக்கே தெரியும். நானாக இருந்தாலும் அதை தான் பண்ணுவேன். நாம் ரெடி பண்ண லிப் பாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரியே வந்திருக்கா? இப்போது உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா? செமையாக வந்திருக்குல்ல? இப்போது இதை நான் உங்களுக்கு லிப்பில் போட்டு காட்டுறேன். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனாங்களா, அதனால் கொஞ்சம் மேக்கப் ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டு உங்கள் லிப் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, லிப்பை வந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், இருந்தும் என்னோட லிப் வந்து கலர் சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது, ரொம்ப கருப்பாக இருக்குக்கா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் லிப்பை எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் தான். ஆல்ரெடி நானும் இந்த மாதிரி நிறையா லிப்ஸ்டிக் போட்டு என்னோட லிப் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் கலரில் மாறிடுச்சு. அப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு இப்போ என்னோட லிப் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் டோனில் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஓகே டியர்ஸ், உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.